ஒட்டகம் மேய்க்கும் ஒருத்தவன் ஒரு ஊரில் இருந்தான். அவன் தான் ஒட்டகத்தை மேய்த்து விட்டு ஒட்டகத்தை கூடாரத்தில் போய் கட்டி விடுவான் மாலையில். அவன் வாழ்க்கையில் தனக்கு இருக்கும் பிரச்சனையை பற்றி கவலையில் ரொம்ப ஆழ்ந்து போயிருந்தான். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் இன்பம் மட்டுமே இருந்தால் எப்படி இருக்கும் என்றெல்லாம் யோசிச்சுக்கிட்டே சாலையில் நடக்கிறான். அப்பொழுது அங்கே ஒரு முனிவரை பார்த்து அவரிடம் கேட்குறான், முனிவரே, மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் தான் பிரச்சனை, எனக்கு மட்டும் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது, நான் என்ன செய்யலாம் என்று கேட்குறான். அதற்கு அந்த முனிவரை அவனை பற்றிய செய்தியை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு, இன்று இரவு நீ ஒட்டக கூடாரத்திற்கு படுக்க செல்லும் முன் அங்கு கட்டப்பட்டுள்ள ஒட்டகங்கள் அத்தனையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று உற்று நோக்கு. ஒட்டகங்கள் அனைத்தும் ஒன்று விடாமல் படுத்த பின்னரே நீ உறங்க வேண்டும், அதுவரை நீ விழித்து கொண்டு இரு என்று வழி அனுப்பி வச்சார். இரவு இவன் கூடாரத்திற்கு சென்று ஒட்டகங்களை உற்று பார்க்குறான். அங்கிருந்து சில ஒட்டகங்கள் தானாகவே படுத்து விட்டன. சில ஒட்டகங்கள் அவன் கட்டாயப்படுத்தி படிக்க வைத்தான். ஆனால் அவனால் எல்லா ஒட்டகங்களையும் அப்படி ஒரு சேர படுக்க வைக்க முடியல. ஒரு ஒட்டகத்தை படிக்க வைப்பதற்குள் இன்னொரு ஒட்டகம் எழுந்துடுது. கடைசி வரை அவனால் ஒரு சேர ஒட்டகத்தை படுக்க வைக்க முடியல. அதனால் அவன் தூங்கவும் இல்லை. மறுநாள் காலையில் முனிவரை சந்திக்க போகிறான். நடந்த விவரத்தை சொல்கிறான். முனிவர் சிரித்து கொண்டே அதற்கு பதில் சொல்கிறாரு, உன்னுடைய பிரச்சனையும் ஒட்டகத்தை படுக்க வைப்பதற்கு சமமானது தான். வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தானாகவே முடிஞ்சிடும், சிலவற்றை நாமே போராடி முடித்து வைக்கணும். அப்படி நாம் செய்தாலும் வேறு ஒரு பிரச்சனை புதிதாக எழுந்து நின்று நம்ம ஆட்டி படைக்கும். இவற்றையெல்லாம் சிந்தித்து கொண்டு இருந்தால் கடைசி வரை தூக்கம் என்பது நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும். பிரச்சனையை பற்றிய சிந்தனைகளை முதலில் தூக்கி எறி. வருவது வரட்டும் என்ற தைரியமாக உன் வேலையை மட்டும் தொடர்ந்து பார்த்து கொண்டிரு. பிரச்சனைகளை பற்றி சிந்தனை இல்லாமல் இருந்தாலே துன்பம் இல்லாத இன்பமான வாழ்க்கை நிச்சயமாக உனது வாழ்க்கையில் வாழ முடியும். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி நடை போடுவதற்கு பெயர்தான் வாழ்க்கை.